Dear learners, welcome back to the lecture. The topic of the lecture is Exception Handling Part 3. In this lecture, we are going to see what is nested try, what are all the various types of exceptions, and their corresponding examples. Nested try. What is nested try? A try statement which is placed inside another try statement is called nested try. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல ஒரு ட்ரை அதுக்குள்ள சில ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்றேன், ஒரு ட்ரை ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இன்னொரு ட்ரை பிளாக்கை நம்ம பிளேஸ் பண்ணலாம். அப்போ ஒரு ட்ரைக்குள்ள இன்னொரு ட்ரையை நம்ம பிளேஸ் பண்றதுக்கு பேரு நெஸ்டட் ட்ரைன்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டர் ட்ரை ஸ்டேட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வரும். இப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது எப்பயாவது எக்ஸப்ஷன் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வருது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, த கண்டென்ட் ஆஃப் த எக்ஸப்ஷனை எதில் புஷ் பண்ணி விட்ருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ல புஷ் பண்ணி விட்ரும். சப்போஸ் if the outer try block statement contains an exception means the control directly goes to the first catch block which is associated with the outer try statement. Similarly, if the inner try block statement contains an error, contains an exception, in this case the control will be transferred to the first catch block which is associated with the inner try block. The thrown exception and the type of exception which is in the first catch block matches means the corresponding statement will be executed. Otherwise, the next catch block which is associated with the inner try block will be inspected in that order. If there is no match corresponding to the exception for the inner block exception, in this case, the control will be moved on to the first catch block which is associated with the outer try block, and the try statements are inspected in that order. This continues until all of the nested try statements are exhausted. If no catch matches, in that case, the Java runtime system will handle the exception. அதாவது on the whole நான் ஒரு தடவை சொல்றேன், ஒரு ட்ரை பிளாக்குக்குள்ள இன்னொரு ட்ரை பிளாக் வந்துச்சுன்னா அதுக்கு நெஸ்டட் ட்ரை நம்ம சொல்றோம். இப்போ இன்னர் ட்ரைல நமக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷன் அக்கர் ஆகுதுன்னா இன்னர் ட்ரையோட அசோசியேட் ஆயிருக்க ஃபர்ஸ்ட் கேட்ச் பிளாக்குக்கு வரும். ஃபர்ஸ்ட் கேட்ச் பிளாக் வந்து கரஸ்பாண்டிங் ஹேண்டிலரா இருந்தா அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் கேட்ச் பிளாக் இல்லைன்றப்ப செகண்ட் கேட்ச் பிளாக்குக்கு போகும். இதே மாதிரி இன்னர் ட்ரைல இருக்க ஒரு கேட்சா செக் பண்ணிட்டே வரும். எந்த கேட்ச் பிளாக் வந்து நமக்கு மேட்ச் ஆகுதோ அந்த கரஸ்பாண்டிங் கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் என்கிட்ட அந்த கரஸ்பாண்டிங் கேட்ச் பிளாக் எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா கண்ட்ரோல் நேரம் எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ட்ரை பிளாக்ல இருக்க ஃபர்ஸ்ட் கேட்சுக்கு வரும். அங்க இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் அங்க இருக்க இதை வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும். இதே மாதிரி ஒன்னொன்னா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே வரும். இப்போ அவுட்டர் பிளாக்ல இருக்க கேட்ச் பிளாக்ஸுக்கும் அது வந்திருக்க எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை யார் ஹேண்டில் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ரன்டைம் சிஸ்டம் வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். That's all about the introduction about nested try. Next, we will see an example for this. First, I am creating a class called nested try. So, the name of the class here is nested try. Opening curly brace போடுறோம், அதுக்கான corresponding closing curly brace போடுறோம். We will see in the next slide. Next, I am going to introduce one main method. The main method always receives string array as argument. We know that already, and it should not return any value, and every main method should be public static. Then next, for that corresponding opening curly brace நாங்க கொடுத்திருக்கேன். Then next try block கொடுக்குறேன். இப்போ இந்த try blockங்கிறது this is the outer try. ஏன்னா இந்த ட்ரைக்குள்ள நான் இன்னொரு ட்ரை போட போறேன். So this will be the outer try block statement. Next opening curly brace கொடுத்திருக்கேன். Next என்ன கொடுக்குறேன்னு பாருங்க. So look at this first statement args.length. argsங்கிற அரே வந்து என்ன ரிசீவ் பண்ணும்? கமாண்ட் லைன்ல நான் பண்ற ஆர்குமெண்ட்ஸ். while running the code command lineல நான் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம். அந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் தான் யார் ரிசீவ் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கஸ்ங்கிற அரே ரிசீவ் பண்ணிக்கும். அதுல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா args.lengthங்கிற கமாண்ட் வந்து கொடுக்கணும். அப்ப அந்த args.length வந்து 2 அப்படின்ற அவுட்புட் கொடுத்துச்சுன்னா எப்போ 2ன்றத கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்ல 2 ஆர்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தேன்னா இதுல 2ன்னு இருக்கும். அப்ப அந்த லென்த்தை வந்து எதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏல வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அண்ட் இந்த ஏ வந்து
வந்து எனக்கு என்ன டைப்பாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டைப். ஏன்னா லென்த் வந்து ஆல்வேஸ் நமக்கு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் வேல்யூவாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. இன்டீஜர் b equal to 42 divided by a. சப்போஸ் இப்போ நமக்கு வந்து ஏவோட வேல்யூ 2ங்கிறப்ப 42 divided by 2ன்னு போடும். அப்போ 21ன்றது எனக்கு அவுட்புட் கிடைக்கும். அந்த அவுட்புட்டை எதில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பியில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அண்ட் இது என்ன டைப்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டைப். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறேன்னு பாருங்க. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் a ஈக்குவல் டு ப்ளஸ் ஏன்னு சொல்கிறேன். அப்போ ஏவோட வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். லைக்வைஸ் நீங்கள் பியோட வேல்யூ நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் ஒரு ட்ரை ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ட்ரை தான் என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்னர் ட்ரைன்னு சொல்கிறேன். இப்போ இன்னும் அவுட்டர் ட்ரை ஸ்டேட்மெண்ட்டே முடியல. இங்கே ஓப்பனிங் கர்லி பிரேஸ் தான் போட்டிருக்கேன். இன்னும் இது கரஸ்பாண்டிங் க்ளோசிங் கர்லி பிரேஸ் போட்டு கேட்ச் பிளாக்லாம் நான் இன்னும் எழுத ஆரம்பிக்கல. இந்த இன்னர் ட்ரைக்குள்ள இன்னொரு ட்ரை ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொண்டு வரோம். ஸோ திஸ் வில் பி த இன்னர் ட்ரை ஸ்டேட்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஓப்பனிங் கர்லி பிரேஸ் போடுறோம். தென் நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன்னு பாருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இஃப் ஏ ஈக்குவல் டு 1னா என்ன? அதாவது ஏங்கிறது எனக்கு என்ன? ஏவோட வேல்யூ வந்து இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்ல எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் அனுப்புறேன்றது. சப்போஸ் நம்ம ஒரு ஆர்குமெண்ட் அனுப்பலாம், இல்ல 2 ஆர்குமெண்ட் அனுப்பலாம், இல்ல 0 ஆர்குமெண்ட் அனுப்பலாம். சப்போஸ் நான் ஒரே ஒரு ஆர்குமெண்ட்ஸ் தான் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறப்ப எனக்கு ஏ வந்து மேட்ச் ஆகும். அப்ப மேட்ச் ஆச்சுன்னா ஏ ஈக்குவல் டு 1 மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நடக்கும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன் கொண்டு போருங்க. ஏ வந்து மேல வந்து 1 டிவைடட் பை ஏ மைனஸ் ஏன்னு இருக்கு. அப்ப ஏவோட வேல்யூ எனக்கு என்ன வருது? 1 மைனஸ் 1ன்னு இருக்கு. பராந்தசிஸ்ல போட்டிருக்கேன். அப்ப 1 டிவைடட் பை எனக்கு என்ன வரும்? 1 மைனஸ் 1 வந்து 0 வரும். அப்ப இந்த இடத்துல ஏக்கு என்ன வேல்யூ வருது? இந்த டோட்டல் ரிசல்ட் எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 1 டிவைடட் பை 0. அந்த ரிசல்ட் எடுத்து எதுக்கு அசைன் பண்ண சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு அசைன் பண்ண சொல்றேன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் டினாமினேட்டர்ல என்ன வருது? 0 வருது. அப்ப 0 வந்தா நமக்கு என்ன? அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன். அப்ப இந்த இடத்துல அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி நமக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா த்ரூ ஆகும். அப்போ த்ரோ ஆயிடுச்சுன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் நடக்காது. பட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன நம்ம எழுதியிருக்கோன்றதை பார்ப்போம். இஃப் ஏ ஈக்குவல் டு 2 சப்போஸ் 2 இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே ஆர்குமெண்ட் வந்து 1 இருக்கிறப்ப இந்த கண்டிஷன் வரணும், அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் வரணும். ஏ ஈக்குவல் டு 2ன்னு வரும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓப்பனிங் கர்லி பிரேஸ் கொடுக்குறேன். இங்கே வந்து என்ன கொடுக்குறோன்னு பாருங்க. இன்டீஜர் சி ஸ்கொயர் பிராக்கெட் ஈக்குவல் டு 1. அப்போ நான் ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த அரேக்கு வந்து இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கேன். இந்த இனிஷியலைசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ 1ன்னு கொடுத்துருக்கிறது வந்து எனக்கு என்ன தெரியுது? the C array contains only one element. That's all. செமிகோலன் கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிருக்கேன். தென் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா C of 42 equal to 99. அப்போ சிங்கிற அரே வந்து எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. அப்போ அந்த சிங்கிற அரேக்குள்ள 1ன்னு ஒரு எலமெண்ட் இருக்கு. அதோட இண்டெக்ஸ் வந்து 0. தட்ஸ் ஆல். அப்போ இதுல என்ன பாசிபிள் இண்டெக்ஸ் வந்து எனக்கு என்ன மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 0 மட்டும்தான். பட் இங்க என்ன ட்ரை பண்றேன்னு பார்த்தீங்கன்னா C of 42. அப்போ 42ங்கிற ஒரு இண்டெக்ஸ் இல்ல. அந்த இண்டெக்ஸ்ல எதை அசைன் பண்ண ட்ரை பண்றேன்னு பார்த்தீங்கன்னா 99 அசைன் பண்ண ட்ரை பண்றேன். அப்போ டெஃபினட்டா எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் வரும். அப்போ 2 இருக்கிறப்ப அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் வருது. ஓகே, இதோட நான் என்ன முடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஃப்க்கானது முடிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ட்ரை பிளாக்குக்கு கரஸ்பாண்டிங் க்ளோஸ் இது. ஸோ திஸ் வில் பி த க்ளோசிங் பேராந்தசிஸ் ஃபார் த ட்ரை பிளாக். அப்போ இன்னர் ட்ரையை நான் முடிச்சிருக்கேன். எப்போ ஒரு ட்ரை பிளாக் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அதோட நம்ம எதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்ச் பிளாக்கோ இல்லை ஃபைனலி பிளாக்கோ இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கிங்க. இன்னர் ட்ரை பிளாக்ல என்ன கொடுத்துருக்கேன்? கேட்ச் ஆஃப் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் ஈன்னு கொடுத்துருக்கேன். ஓப்பனிங் கர்லி பிரேஸ் கொடுத்தாச்சு. அண்ட் இதுக்குள்ள சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்ல ஒரு மெசேஜ் கொடுத்து ஈயை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இது வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த எக்ஸெப்ஷன் எனக்கு கிடைக்கும். ஓகே, இதோட என்ன முடிச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ட்ரையை முடிச்சிருக்கேன். So this is the closing curly brace for outer. This is the opening curly brace for catch, and this is the closing curly brace for catch, and this is the closing curly brace for the inner try. அப்ப inner tryல ஒரே ஒரு எக்ஸெப்ஷனை மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். அது மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து அவுட்டர் ட்ரைக்கு ஒரு கேட்ச் கொடுத்துருக்கோம். அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்றதுக்கான ஹேண்டிலர் எழுதியிருக்கோம். ஓப்பனிங் கர்லி பிரேஸ், க்ளோசிங் கர்லி பிரேஸ், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் டிவைட் பை 0 கோலன் அதோட டிஸ்கிரிப்ஷன் வர மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, இதோட எனக்கு என்ன முடிஞ்சிச்சு? மெயின் முடிஞ்சது. இதோட எனக்கு என்ன முடிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சது. ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். எக்ஸ்பிளனேஷன் இன்னொரு தடவை பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து நான் ஆர்கியூமெண்ட் எதுவுமே சப்ளை பண்ணல. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஆர்கியூமெண்ட் கவுண்ட் வந்து எனக்கு என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா 0. லெட் அஸ் அஸ்யூம் த ஆர்கியூமெண்ட் கவுண்ட் இஸ் 0.
அப்போ ஏ வந்து 0வா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு என்ன இருக்கும், இங்கேயே எனக்கு என்ன எக்ஸப்ஷன் வந்துருது, அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். 42 டிவைடட் பை 0 இந்த இடத்துல எனக்கு என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வந்துரும். ரைட். அப்போ இந்த அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வந்துருச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எதுவுமே நடக்காது. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நேரா எங்க போகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேட்ச் பிளாக், அவுட்டர் கேட்ச் பிளாக்ல இருக்கிறதுக்கு போகும். இப்போ ஃபர்ஸ்ட் அவுட்டர் கேட்ச் பிளாக் என்ன இருக்கு நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆஃப் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் ஈன்னு இருக்கு. ஓகே. அப்ப இது த்ரோ பண்ண எக்ஸப்ஷன் டைப்பும் இந்த கேட்ச் பிளாக்ல இருக்கிற டைப்பும் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆயிருச்சு. அப்ப எனக்கு இது வந்து பிரிண்ட் ஆயிரும். அதோட எனக்கு ப்ரோக்ராம் வந்து வைண்ட் அப் ஆயிரும். ஓகே. இப்போ இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நேரா நம்ம என்ன போவோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பி ஒன்ஸ் அகேன் ஐ எம் ரிவைசிங் திஸ் ஒன். இப்போ வந்து என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் 0 இப்போ எனக்கு இதோட வேல்யூ வந்து 2ன்னு வச்சுப்போம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ 2ஆ இருந்தா 42 டிவைடட் பை 2 வரும் which is equal to 21ன்னு வரும். இப்போ நான் வந்து ஏவை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். 2 வருது. இன்னர் ட்ரைக்கு வரேன். இன்னர் ட்ரைக்கு வரும்போது பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல 2ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ 2 கொடுத்தா எனக்கு என்ன வரும், இஃப் ஏ ஈக்குவல் டு 1 மேட்ச் இல்லை, இஃப் ஏ ஈக்குவல் டு 2 மேட்ச் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறோம்னு பாருங்க, இதை சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், இதான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன் வரும். இப்போ கேட்ச் பிளாக் பாருங்க, அங்க த்ரோ பண்ண எக்ஸப்ஷன் டைப் வந்து அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்டு. இங்க தான் ஃபர்ஸ்ட் வரும். மேட்ச் ஆயிருச்சு. மேட்ச் ஆனோடனே நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணோன்னா அதோட முடிஞ்சிடும். அவுட்டர் கேட்ச் பிளாக் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு அதோட ப்ரோக்ராமே முடிஞ்சிருச்சு. இது ஒரு கேஸ். தென் நெக்ஸ்ட் ஒரு கேஸ், நமக்கு முக்கியமான ஒரு கேஸ் இருக்கு. அதுதான் இந்த நெஸ்டட் ட்ரையோட எஃபெக்ட்டை நம்ம பார்க்குற மாதிரி. சப்போஸ் நான் வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் அனுப்பியிருக்கேன். அப்போ ஆர்கஸ் டாட் லென்த் வந்து 1 இருக்கும். 1 எடுத்து எதுக்கு அசைன் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு அசைன் பண்றேன். அப்போ நேரா இங்கெல்லாம் வரும். 1 போடுவோம். 42 டிவைடட் பை 1 42ன்னு வரும். இதை வந்து நம்ம ஏவை பிரிண்ட் பண்ணிக்கிறோம். நேரா இங்கே வருது. இப்போ ஏ ஈக்குவல் டு 1 மேட்ச் ஆச்சு. அப்போ ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம், ஏ ஈக்குவல் டு மேட்ச் ஆனால் நமக்கு என்ன வருது, 1 டிவைடட் பை 0 வருது. அப்படின்னா எனக்கு என்ன, அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். ஓகே. இப்போ நான் என்ன சொன்னேன், எப்போ வந்து எனக்கு எக்ஸப்ஷன் வந்தாலும் அந்த ட்ரை பிளாக்கோட இருக்கிற அசோசியேட்டட் கேட்ச் பிளாக். அப்போ அந்த பிளாக்கோட நமக்கு என்ன அசோசியேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் தான் நமக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு அசோசியேட் ஆயிருக்கு. அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன். அப்போ அங்கே த்ரோ பண்ண எக்ஸப்ஷன் டைப் என்ன, அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். இந்த கேட்ச் பிளாக் எதை கேட்ச் பண்ணுது, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷனை கேட்ச் பண்ணுது. அப்போ ரெண்டும் மேட்ச் ஆகுதா, நோ. அப்ப நேரா எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் கேட்ச் பிளாக் வரும். ஸோ அப்ப இந்த இடத்துக்கிட்ட வருது. அப்ப இந்த இடத்துக்கிட்ட வரும்போது நமக்கு என்ன இருக்கு, த்ரோ பண்ணதும் இது ஹேண்டில் பண்ற டைப் மேட்ச் ஆயிருச்சு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு பிரிண்ட் பண்ணும், டிவைட் பை 0ன்னு பிரிண்ட் பண்ணும். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அப்ப சப்போஸ் இந்த இடத்துல அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் இல்லாம இருந்திருந்தா நமக்கு த்ரோ பண்ணதுக்கு கரஸ்பாண்டிங் மேட்ச் அவுட்டர்லயும் இல்லைங்கிற கேஸ்ல சிஸ்டம் வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் பிஹைண்ட் நெஸ்டட் ட்ரை. இப்போ நான் ஒரு தடவை ரன் பண்ணி இந்த என்விரான்மெண்ட்ல காமிக்கிறேன். ஓகே. So now I am going to open this notepad, right? Open பண்ணியாச்சு. இந்த கோடை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். To save time, I am simply copying the code and also copying the remaining code in this slide. Okay. I am saving this program. இந்த நேம் எந்த நேம்ல வரணும், நமக்கு நெஸ்ட் ட்ரைன்ற நேம்ல வரணும். எதை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போய்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்கிங் லொக்கேஷன் போய்க்கணும், ஜாவா EXக்கு. தென் வி ஹவ் டு செட் த பாத் ஈக்குவல் டு C:program files /java /jdk/bin java c nest try java nest try. ஓகே. ஸோ டிவைட் பை 0. இப்போ நான் எந்த ஆர்குமெண்ட்டும் அனுப்பல. அப்போ எந்த ஆர்குமெண்ட்டும் அனுப்பலப்போ எனக்கு என்ன வரும், ஆர்குமெண்ட் 0. அப்போ இங்கேயே எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டே பிரிண்ட் ஆகலை பாருங்க. இதுவே பிரிண்ட் ஆகலை. நேராக எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் கிளாச் பேக்கு வந்துருச்சு. அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படின்றது வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ரன் பண்ணும்போது 2 ஆர்குமெண்ட் கொடுக்குறேன்ப்பா. ஸோ 10ன்னு ஒன்று கொடுக்குறேன், 20ன்னு ஒன்று கொடுக்குறேன். இப்போ 2 ஆர்குமெண்ட். அப்போ 2 ஆர்குமெண்ட் கொடுத்துட்டா நமக்கு என்ன ஆகுது, இங்கே 2 இங்கே 2ன்னு இருக்கு. 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆகுது, பியோட வேல்யூ 21 வரணும். இங்கே ஏவோட வேல்யூ தான் நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ 2ன்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் நான் வேணாலும் பிஏ வேணாலும் நீங்கள் பிரிண்ட் பண்ணுங்க. system.out.println of b equal to plus bன்னு நான் சொல்கிறேன். தட்ஸ் ஆல். இப்போ இதை ஒரு தடவை சேவ் பண்ணிக்கோங்க, கம்பைல் பண்ணுங்க, ரன் பண்ணுங்க. நான் 2 ஆர்குமெண்ட் கொடுக்குறேன். சி a equal to 2 b equal to 21. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் அவுட்டர் பிளாக்ல எக்ஸப்ஷனே இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நடந்துருச்சு. அப்போ நேராக இன்னர் பிளாக்கு வரும். அப்போ இன்னர் பிளாக்கு வரும்போது நமக்கு என்ன நடக்கும்,
ஏவோட வேல்யூ 1 பார்க்கும் மேட்ச் இல்லை. அப்போ ஏவோட வேல்யூ 2 பார்க்குது எஸ். அப்போ இங்கே வருது இந்த ஸ்டேட்மெண்ட்லையும் எக்ஸப்ஷன் இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு எக்ஸப்ஷன். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன வரும், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ். அப்போ நேரம் இங்கே வந்துருச்சா, அப்போ அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன் போட்டு அதோட டிஸ்கிரிப்ஷனை எனக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்குது. தட்ஸ் ஆல். இது வந்து அரே இண்டெக்ஸ். அதனால தான் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் java.lang. அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன் :42 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஏன் 42 கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அரே இண்டெக்ஸ் எதனால வந்திருக்கு, இந்த போட்டிருக்கனால அதோட டிஸ்கிரிப்ஷன்ல கிடைக்கும் போது இந்த 42ங்கிற இண்டெக்ஸ்னால தான் நமக்கு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன்ங்கிறதுனால அது கிடைக்குது. ரைட்டு. இப்போ இதே ப்ரோக்ராமை ரன் பண்றேன். பட் ஐ எம் சப்ளைங் ஒன்லி ஒன் ஆர்குமெண்ட். சி 10ன்னு கொடுக்குறேன். என்டர் பண்ணிட்டேன் 1. ஏவோட வேல்யூ எனக்கு 1. அப்போ பி எனக்கு என்ன வரும், 42 டிவைட் பை ஏ வந்து வரதுனால 42 வந்துருச்சு. அப்போ அங்கே டிவைட் பை எக்ஸப்ஷன் வரல, நேரம் எங்கே வருது, இன்னருக்கு வருது. அப்போ இன்னருக்கு வரும்போது இஃப் ஏ ஈக்குவல் டு 1 இந்த கண்டிஷன் மேட்ச் ஆயிருக்கு. அப்போ இந்த கண்டிஷன் மேட்ச் ஆயிருக்கனால நமக்கு என்ன வந்திருக்கு, அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வந்திருக்கு. அப்போ நேரம் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்தவுடனே இங்கே தான் வரும். மேட்ச் இல்லைங்கிறதுனால அவுட்டர் கேட்ச் பிளாக்கு வருது, அங்கே அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் வந்திருக்கு. அதனால எனக்கு டிவைட் பை 0ங்கிற எக்ஸப்ஷன் எனக்கு வந்திருக்கு. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கோட். I hope you understood the previous example. Next, we are going to see exception types. The exception type is broadly classified into two types. One is predefined exception and another one is user-defined exceptions. Predefined exception ங்கிறது என்னன்னா, சிலது ஆல்ரெடி ஜாவா லாங்குவேஜ்ல டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க சில எக்ஸெப்ஷன் டைப்ஸ். அதெல்லாம் ப்ரீடிஃபைன்டு, ஆல்ரெடி டிஃபைன்டு பை த லாங்குவேஜ் இட் செல்ஃப். யூசர் டிஃபைன்டு எக்ஸெப்ஷன்றது என்னன்னா, நம்ம வந்து we can also define an exception. அது வந்து யூசர் டிஃபைன்டு கேட்டகரியில் வரும். இது ப்ராடா 2 கேட்டகரியா நம்ம பிரிக்கிறோம். தென் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லணும். ஆல் த பில்ட்-இன் எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் சப் கிளாஸஸ் ஆர் த்ரோவபிள். நமக்கு தெரியும் எக்ஸெப்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸெப்ஷன்ங்கிறது இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ இப்போ அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே நமக்கு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பில்ட்-இன் ஆப்ஜெக்ட்ஸும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சப் கிளாஸஸ் ஆஃப் த்ரோவபிள். அப்போ த்ரோவபிள்ங்கிறதா நமக்கு என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே பேஸ் கிளாஸ். த்ரோவபிள் தான் பேஸ் கிளாஸ். அப்போ அந்த த்ரோவபிள் கிளாஸ்ல இருந்து 2 கேட்டகரி வருது. ஒன்று எக்ஸெப்ஷன்னு, இன்னொன்று எரர்னு 2ஆ பிரிக்கிறாங்க. இப்போ இந்த எக்ஸெப்ஷன்ங்கிற கிளாஸ்ல இருந்து தான் ஐஓ எக்ஸெப்ஷனை டிரைவ் பண்ணியிருக்காங்க. எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷனு, கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷனு, ரன் டைம் எக்ஸெப்ஷனு பிரிச்சிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸெப்ஷன்ங்கிற கிளாஸ் த்ரோவபிள் கிளாஸ்ல இருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. அப்போ எக்ஸெப்ஷன் இஸ் அ derived class of throwable. And the exceptions, namely IO exception, SQL exception, class not found exception, runtime exception, and all these type of predefined exceptions are derived from exception class. அப்ப exception classங்கிறது super class, இதெல்லாம் sub class. And runtime classங்கிற கிளாஸ்ல இருந்து எதெல்லாம் டெரைவ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, arithmetic exception first exception, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா null pointer exception second, அடுத்து number format exception, index bounds out of exception அப்படின்னு சொல்லிட்டு 4 கிளாஸஸ் எதுல இருந்து டெரைவ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா runtime exception வந்து. அப்ப இந்த 4 கிளாஸ்க்கும் சூப்பர் கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா runtime exception. And இந்த index out of bounds exceptionல இருந்து தான் 2 கிளாஸ் டெரைவ் பண்ணிருக்காங்க. The first class is array index out of bounds exception, another one is string index out of bounds exception. Coming to error, there are 3 kinds of error classes derived from the error superclass, and the error class is derived from throwable. The error subclasses are stack overflow error, virtual machine error, out of bound memory error அப்படி சொல்றோம். அப்ப this is the hierarchical representation of exception types. இப்போ மொத்தமா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸெப்ஷன்ஸை 3 டைப்பா பிரிக்கலாம். ஒரு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்டு எக்ஸெப்ஷன், இன்னொன்று வந்து அன்செக்டு எக்ஸெப்ஷன், இன்னொன்று வந்து எரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிக்கலாம். அதாவது செக்டு எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டா த்ரோவபிள் கிளாஸ்ல இருந்து டிரைவ் பண்ண கிளாஸஸ் எக்ஸெப்ட் த ரன் டைம் கிளாஸ் ஆர் த செக்டு எக்ஸெப்ஷன்ஸ். அதாவது அப்ப செக்டு எக்ஸெப்ஷன்ஸ்லாம் எதெல்லாம், ஐஓ எக்ஸெப்ஷன், எஸ்கியூஎல் எக்ஸெப்ஷன், class not found exceptions are the checked exceptions. அப்ப checked exceptions என்ன மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, checked exceptions are the exceptions which are checked at the compile time. ஓகே, அடுத்த கேட்டகரி என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா unchecked exceptions. அப்ப unchecked exceptionsல எதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரன் டைம் கிளாஸ் அதுக்கு கீழே டிரைவ் பண்ண எல்லா கிளாஸஸும் நமக்கு எது கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா unchecked கிளாஸஸ்ல வருது, unchecked டைப்ல வருது. The classes which are directly inherited from runtime class is known as unchecked exceptions.
அப்போ எதெல்லாம் வருது? arithmetic exception, null pointer exception, array index out of bounds exception, etc. are the unchecked exceptions. They are not checked in the compile time, but they are checked at the runtime. அப்போ runtime செக் பண்ற எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் unchecked exception. checked exceptions எல்லாம் எப்போ பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா before executing the code compile பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கிறாங்க. அதான் இது ரெண்டு டைப். அதை விட்டா இன்னொரு டைப் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எரர்ங்கிற டைப் இருக்கு. So this is the hierarchical representation of exception types. Either next I am going to show some example for some built-in exceptions. So the first example is for number format exception. So the number format exception ஒரு exception இருக்கு. அதுக்காக நான் என்ன பண்றேன், அதை டெமோ பண்றதுக்கு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். NFE exception கொடுத்துருக்கேன். நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷனுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்தாச்சு. மெயின் மெத்தட் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். இப்போ இதுக்குள்ள ட்ரை பிளாக் எழுதுறேன். ஸோ இந்த ட்ரை பிளாக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கவனமா பார்க்கணும். ஸ்ட்ரிங் எஸ் இஸ் ஈக்குவல் டு வித் டபுள் கோட்ஸுக்குள்ள ஏபிசி கொடுத்துருக்கேன், செமிகோலன். அப்போ ஏபிசிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து எஸ்ங்கிற வேரியபிள்ல நான் அசைன் பண்ணியிருக்கேன். அப்போ எஸ் இஸ் த string whose initial value is ABC. That's all. The next statement is S நான் print பண்ணியிருக்கேன். Using system.out.println I have printed the value of S. S டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கேன், ஈக்குவல் டுன்னு போட்டு அப்போ S is equal to அப்படின்னு வந்துடும். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் S? ABC. அப்போ அவுட்புட்ல எனக்கு என்ன கிடைக்கும்? S is equal to ABCன்னு வந்துடும். தட்ஸ் ஆல். அடுத்தது என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா இதை இன்டீஜரை ட்ரை பண்ண இன்டீஜர் டாட் பாசன்ட் ஆஃப் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அதை எடுத்து எதில் அசைன் பண்ண ட்ரை பண்றேன்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிங்கிற வேரியபிள்ல ஐங்கிற வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன். ஐங்கிறது என்ன டைப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டீஜர் டைப்புன்னு சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஐயை நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். தட்ஸ் ஆல். இப்போ இதுதான் என்னோட ப்ரோக்ராமிங்கோட கான்செப்ட். இப்போ கேட்ச் பிளாக்ல நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன் போட்டு system.out.println போட்டு ஈயோட டிஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்கேன். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ங்கிறத ஒரு இனிஷியல் பண்ணிட்டு எஸ் நான் இன்டீஜரா கன்வெர்ட் பண்ண சொல்றேன். ஆனா இந்த எஸ்ங்கிறது என்னது? ஏபிசி அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கேன். அப்ப ஏபிசிங்கிற ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கனால அதை இன்டீஜரா நம்மளால என்ன பண்ண முடியாது? கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்ப கன்வெர்ட் பண்ண முடியலன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன த்ரோ பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணும். த்ரோ பண்ணோட நேரம் எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்ச் பிளாக் வரும். இங்க த்ரோ பண்ணது என்ன எக்ஸப்ஷன்? நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷனு. இப்போ இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட்டுக்கு? நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன். ரெண்டு மேட்ச் ஆயிருச்சு. அப்போ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணிட்டு ப்ரோக்ராம் ஹால்ட் ஆயிரும். இந்த கேஸை பொறுத்தவரையிலும் ஸ்டேட்மெண்ட் எதுவும் இல்லை, அதனால ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. தட்ஸ் ஆல். அப்போ நமக்கு எது பிரிண்ட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகாது. ஓகே, ஸோ ஐ வில் எக்ஸிக்யூட் திஸ் கோட் ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கோட் பெட்டர். So I am simply copying this code from the slide and pasting it in the notepad, file new, notepad, nf exception.java. Already it is in the, already I have saved this code. Now I am trying to save this code once again. I am pressing save. It is already exists. The message shows that it is already exists. Do you want to replace it? Yes. I am trying to compile this code. Java C nf exception dot Java. There is no error. Java nf exception. That's all. S ஓட வேல்யூ ABC. ஆனா நமக்கு ABCயை நம்ம என்னமா மாற்ற முடியல? இன்டீஜரா மாற்ற முடியல. அதனால java.lang.number format exception for the input string ABC. இப்போ இதே கூட கொஞ்சம் ஸ்லைட்டா நான் மாத்துறேனே. இப்போ இந்த ஏபிசிக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா 10 கொடுக்குறேன். தட்ஸ் ஆல். இப்போ 10 நான் மாத்திட்டேன். இப்போ இந்த 10 நம்மளால இன்டீஜரா மாற்ற முடியும், ஸ்ட்ரிங் 10. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன் வரல, இன்டீஜரா நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இட் இஸ் பீயிங் ப்ரிசர்வ்ட் இந்த வேரியபிள் ஐ அண்ட் ஐயை நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ அப்போ நமக்கு நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன் எப்போ வரும்னு நமக்கு புரியும். அப்போ நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியல, இன்டீஜர் டாட் பாஸ் என்று கொடுத்து ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியலங்கிறப்ப நமக்கு என்ன எக்ஸப்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன் வரும். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் எக்ஸசைஸ். We will move on to the second built-in type. This is null pointer exception type. So இந்த null pointer exceptionன்றது எப்போ வரும் அப்படின்னு பார்க்கலாம். So for that I have created one class called np exception, and inside that I have introduced only one main method. And inside this, first I have introduced one try block. So the first statement here is string s is equal to null. Null na adula edhum illan artham. Okay.
இப்போ நான் என்ன சொல்றேன், நல் ஸ்ட்ரிங்கோட லென்த் எடுக்கிறேன், அதை LENங்கிற வேரியபிள்ல அசைன் பண்றேன். அப்போ ஆல்ரெடி திஸ் இஸ் நல். ஸோ அந்த நல் ஸ்ட்ரிங்ல நான் என்ன எடுக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா லென்த் எடுக்க முடியாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது இது வரும்போது எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வரும். ஸோ அப்போ அந்த நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வந்த உடனே எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கேட்ச் பிளாக்கு வரும். அப்போ கேட்ச் பிளாக் வந்து நமக்கு என்ன டைப்பை ஹேண்டில் பண்ணுது, நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். த்ரோ பண்ணது என்ன, நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். ரெண்டு மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ கேட்ச் பிளாக்ல எனக்கு என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த எக்ஸெப்ஷன் வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ நல் ஸ்ட்ரிங்களுக்கு நம்ம என்ன எடுக்க முடியாது, லென்த் எடுக்க முடியாது. ஆனால் நான் என்ன ட்ரை பண்ணுறேன், ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்ட்ராக்ட் த லென்த் ஆஃப் த நல் ஸ்ட்ரிங் ஸோ தட் ஐ எம் கெட்டிங் நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். அதனால எனக்கு இங்கே கண்ட்ரோல் வந்துருச்சு, எனக்கு இந்த ஈயோட வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கோட். Now I am going to execute this code. I am simply copying this code and pasting it in the notepad, file new, simply pasting it, Control V. I am saving this code in the name npexception.java. That's all. Now I am compiling this code, Java C null pointer exception dot Java. Java null pointer exception. That's all. இப்போ நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வந்துருச்சு. தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு கதை. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், இந்த இடத்துல நல்லுக்கு பதிலாக நான் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் நேரு மெமோரியல் காலேஜில் அசைன் பண்ணுறேன். இப்போ நவ் த ஸ்ட்ரிங் இஸ் நாட் நல். ஸோ இப்போ நல் இல்லாததுக்கு நான் என்ன பண்ண முடியும், ஸ்ட்ரிங் லென்த் கண்டுபிடிக்க முடியும். அப்போ எஸ் டாட் லென்த்னு போட்டிங்கன்னா எனக்கு இந்த நேரு மெமோரியல் காலேஜில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சி LENல பிரிண்ட் ஸ்டோர் ஆகிடும். அண்ட் இந்த LEN நான் பிரிண்ட் பண்ணுறேன். தட்ஸ் ஆல். நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். தென் நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணுறேன். ஸோ இதே கூட இன்னொரு தடவை கம்பைல் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நவ் த லென்த் ஆஃப் த நேரு மெமோரியல் காலேஜ் இஸ் 22. தட்ஸ் ஆல். நேருல 5 இருக்கு, இங்கே ஒரு blank ஸ்பேஸ் 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 ஸ்பேஸ் 16, 17, 18, 19, 20, 21, 22. ஸோ வாட் இஸ் த லென்த், 22. கரெக்ட். அப்போ இந்த கேஸில் நமக்கு என்ன வரல, நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வரலை. அப்போ ஸ்ட்ரிங் நல்லா இருக்கும் போது அதோட அசோசியேட் பண்ணி நம்ம ஏதாவது ஆப்ரேஷன் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு என்ன எக்ஸெப்ஷன் வரும், நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வரும். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் எக்ஸசைஸ். I hope you understood both the built-in exceptions. Similarly, you can explore further built-in exceptions in due course. I hope you understood what we learned in this lecture. Let me sum up today's lecture. And in this lecture, we have discussed what is nested try and what are all the types of exceptions available in Java language and the corresponding examples programs. Thank you. We will see the remaining concepts in the next lecture.